இன்று ஆய்வு பணிக்கு செல்லும் இடம் செங்குளம். இந்த செங்குளம் முழுமையும் பாறை அமைப்பு மிக கடினம். மேலேருந்தே பாறை ஆரம்பமாகிவிடும். பல பகுதிகளில் சில இடங்களில் 20 அடி 25 30 கிலோ கருங்கல் பாறை வரும். மெஜாரிட்டி இந்த ஏரியா ஃபுல்லாக 90% இடம் முழுமையாக 30 கிலோ கருங்கல் பாறை வந்துடும். போர்வெலுக்கு அன்ஃபிட்டான ஏரியா இது. செங்குளத்துக்கெல்லாம் கிணறு தான் கொடுத்துருப்பேன் குடிநீர் திட்டத்துக்காக. இங்கே உள்ள கும்பத்தாறு குளத்தில் மட்டும் போர்வெல் சோர்ஸு. அது 80 அடி ஆழத்தில் வந்து 150 அடிக்குள்ளே நல்ல ஒரு நீராதாரம். வாட்டர் போர்டுக்காக 2 போர் இங்கே போட்டிருப்பார் ஒட்டுவாரத்தில். மிக அருமையான ஈல்டு அது. இது செங்குளம் பகுதி. இந்த ஏரியாவுடைய பாறை அமைப்பு, அதாவது நிலத்தடி நீர் ஓட்டங்கிறது மேற்கிருந்து கிழக்க நோக்கி. அதனால் வடக்கிருந்து தெற்க நோக்கி 40 மீட்டருக்கான ஸ்கேன் முதல்ல நடக்கு. இந்த ஏரியா நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது சார்னகைட், அதாவது ப்ளூ மெட்டல் ராக், அதாவது பில்டிங் ஸ்டோன். கீழே கருங்கல் பாறை தான் வரும் இந்த ஏரியாவில். மேலே இலக்கம் ஒரு 30-35 அடி ஆழம் இருக்கும். அந்த கருங்கல் பாறை முறிஞ்சும் தண்ணி வருமா வராதாங்கிறது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். 40 மீட்டர் லென்த்துக்கான ரிப்போர்ட் வரும். 125 மீட்டர் ஆழம், 400 அடிக்கான ஆழத்துக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். இந்த முதல் ரிப்போர்ட்டை பாருங்கள். உங்களுக்கு அதிகமாக ஆழம் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த ஸ்கேனில் சொல்லிடுங்க. இந்த ஏரியா சிஸ்டமேட்டிக்காக தெளிவான ரிசல்ட் வேணும்னா இங்கே வடக்கிருந்து தெற்கு நோக்கி இப்படி போயிட்டே இருக்கணும். நம்ம எல்கை முடிவு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவோட கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் ரேண்டமாக அங்கே எங்கேயும் பார்த்தா அதனால் பிரயோஜனமே இல்லை. இது ஏறக்குறைய 70 ஏக்கர் இடம். முதல் ஸ்கேன் வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துல பார்த்தோம். அதில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த 2 இடமும் 35 அடியிலிருந்து 60 அடி மேக்சிமம் சிதைவு பாறை. அதில் வரக்கூடிய கொஞ்சம் சிறிதளவு தண்ணீர் தான். அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை வந்துடும். அதில் கிணறு மட்டும் அமைக்கலாம். போர்வெல் போட்டு நிறைய தண்ணி எடுத்துட முடியாது. இது நீங்கள் விரும்புகிற 2வது இடத்துல 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும். ஆழம் வந்து 400 அடிக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது அவங்க விரும்புகிற இடத்துல இது 3வது ஸ்கேன். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் சிஸ்டமேட்டிக்காக பார்க்கணுன்னா வடக்கிருந்து தெற்க நோக்கி ஒரு லைனை பிடிச்சி பார்த்தாலே போதும். ஆனால் இவங்க வடக்கு ஓரத்தில் முதல்ல வடமேற்கில் பார்த்தாங்க, மத்தியில் பார்த்தாங்க, இப்போ வட கிழக்கு பக்கம் வந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரே சரம், மேற்கு கிழக்கு ஒரே சரம். அதில் தான் பார்க்க விரும்புகிறாங்க. இது 3வது ஸ்கேன் நடக்கு. 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 3வது ஸ்கேனில் இந்த 34வது மீட்டரில் ஒரு இடம் வந்திருக்கு. 80 மீட்டருங்கிற அடையாளம் கொடுக்கு. 80 மீட்டர் ஆழம். ஆனால் 80 மீட்டராக இருக்க வாய்ப்பில்லை. 80 அடி. 80 அடியிலேருந்து அதிகப்படி 260 அடிக்குள்ளே இதில் ஒரு வாட்டர் பாட்டி இருக்குது. அங்கே 6 மீட்டரில் ஒன்று இருக்குது. அது ரொம்ப சுமார். இப்போ பார்த்த 3 ஸ்கேனில் இந்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட். இது அவங்க விரும்பக்கூடிய இடத்துல இது 4வது ஸ்கேன். 40 மீட்டருக்கான ரிப்போர்ட்டு கிடைக்கும். 400 மீட்டர் ஆழத்துக்கு 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்க கிழக்க, அதை கிராஸ் பண்ணி வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணுறோம். இதில் எது நீர் வளம் நிறைந்த இடங்கிறது இன்னும் 10 நிமிடத்தில் தெரிஞ்சிடும். 3வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் தெற்கு உள்ள அடையாளம் 80 மீட்டர் ஆழத்தில் தண்ணி கிடைக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. அது பக்கத்தில் 30 அடியில் ஒரு பைப்லைன் கிடக்கு. அதனுடைய பாதிப்பு இல்லாத பட்சத்தில் 80 அடியிலேருந்து 200 அடிக்குள்ளே அதில் தண்ணி கிடைக்கும்.
இதில் பைப்லைனு வடக்கத்துக்கு 60 அடி தூரம் தான் தள்ளி கிடக்கு. அதனால் அந்த எஃபெக்ட் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. இது அவங்க விரும்புகிற இடத்துல 5வது ஸ்கேன். 4வது ஸ்கேன் பார்த்ததில் எதுவும் அடையாளம் வைக்கலை. இந்த ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கு கிழக்க ஒரு பெர்குலேஷன் பாண்டு போட்டு வச்சுருக்காங்க. அதில் எடுத்த மண் தாங்க இதில் குமியெல்லாம் கிடக்கு. இங்கே கிழக்கு ஒரு பெர்குலேஷன் பாண்டு கிடக்கு. இங்கிட்டு மேற்கனா பைப்லைன் இங்கேருந்து ஒரு 60 அடி தூரம் தள்ளி தான் கிடக்கு. பைப்லைன் எஃபெக்ட் வர வாய்ப்பு இல்லை. இதுவும் 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 60 அடிக்குள்ளே சுமாரான நிலத்தடி நீர் வளம், கிணறு அமைக்கலாம். இதில் ஒன்றும் பாயிண்ட் இல்லை. 2வது ஸ்கேனில் 3வது ஸ்கேனில் ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதன் அருகிலே ஒரு பைப்லைன் போகுது. இது 4வது ஸ்கேனு ஒன்றும் பாயிண்ட் அமையலை. 5வது ஸ்கேனும் பாயிண்ட் அமையலை. ஃபுல்லாக பாறை. நல்லா அமைப்பு அருமையாக இருக்குது. வடக்கு தெற்கல் நீளமாக கிடக்கு. பாறை அமைப்பு கிழக்கு மேற்க. அதனால் சிஸ்டமேட்டிக்காக இந்த பகுதியில் ஆய்வு பண்ணி செய்தால், அதாவது வடக்கிருந்து தெற்க நோக்கி ஒவ்வொரு 40 மீட்டராக ஸ்கேன் செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல நீராதாரம் கண்டுபிடிக்க முடியும்.